எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பண்ணுகிறேன். இந்த கோடை காலத்துல வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல குளிர்சாதன பெட்டியை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். முக்கியமாக முதியவர்கள், குழந்தைகள் என யாரும் பாரபட்சமே இல்லாம குளிர்சாதன பெட்டியை அடிக்கடி நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது நம் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் என்பதை நாம் அனைவரும் பள்ளியிலே கற்றதுதான். குளோரோஃபுளோரோ கார்பன், இந்த ஓசோன்ல ஓட்ட போடுற கதை, கம்பி விடுற கதை, அது எல்லாமே நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். நம்ம சொந்த உடலுக்கே ஆபத்துனா தானே அவங்கவுங்க பயப்படுவாங்க. அப்படிங்கிறதுக்கான தான் இந்த ஏசி நம்ம பயன்படுத்தும் பொழுது 3 முக்கியமான உறுப்புகள், ராஜ மண்டலங்கள், அதாவது கிட்னி சார்ந்த, அதாவது கிட்னி நம்மளுடைய கழிவை வெளியேற்றுவதற்கு கிட்னி, நம்மளுடைய தோல், நம்மளுடைய நுரையீரல் மூன்றுமே முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த நீரை கிட்னி மூலமாக வெளியேற்றுவதுதான் உடலுக்கு ரொம்ப எளிது. அதற்கு துணையாக நுரையீரலும், அதற்கு துணையாக நம்மளுடைய வேர்வையாக வருகிறது. ஏசி பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய ஸ்கின், அதாவது நம்மளுடைய தோல்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் வராது, நம்மளுடைய நுரையீரல வரக்கூடிய காற்று மாறிவிடும். எல்லா லோடுமே, அதை எல்லா சுமையுமே சிறுநீரகமே எடுத்து செல்வதற்காக ஒரு கடினமான சூழல் ஏற்படும். முக்கியமாக நீரிழிவு நோயாளிகள், உயர் ரத்த அழுத்தம் கொண்ட நோயாளிகளுக்கு இது கடும் சிரமத்தை கொடுக்கும். முக்கியமாக நிறைய விளம்பரங்கள் நீங்கள் பார்க்கலாம். பழைய டப்பா ஏசியை கொண்டு போட்டுவிட்டு புதிய ஏசியை வாங்கி செல்லும். ₹1 கட்டினா வீட்டுக்கு ஏசி கொண்டு போயிடலாம், குழு குழு மாமா, கை வலிக்குது மாமா என்று பல விளம்பரங்கள், உங்களுக்கு தெரிந்ததே, விளம்பரங்கள் வருவதே நம்ம ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு நுட்பமான திறன் என்பதை அறிந்து கொண்டு, இந்த ஏசி என்பது, குளிர்சாதன பெட்டி என்பது, இந்த துபாயிலிருந்து வடிவேல் என்ன வருவாரு, இது துபாய் குறுக்கு சந்து, அது போல இந்த வளைகுடா நாடுகளில் வாழ முடியாத சூழல் இருக்கக்கூடிய அந்த சூழலில் 50 டிகிரி செல்சியஸ் வெந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்டில், அந்த காற்றினை குளிர்படுவதற்காகவே அந்த குளிர்சாதன பெட்டியை தவிர வாழ்வதற்கான ஒரு ஆடம்பரம் கிடையாது என்பதை நாம் புரிந்து, இந்த கோடை காலத்தில் வேர்வை சிந்தினாலும் பரவாயில்லை, குளிர்சாதன பெட்டியில் உங்களுக்கே தெரியும் ஃப்ரீசரில் எது வைப்பார்கள் என்று, இறந்த பொருட்களையும் இறந்த சடலங்களை தான் நாம் ஃப்ரீசரில் வைப்போம் என்பதை உண்மையை கூறிவிட்டு மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.